இந்த வீடியோல கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு டைட்டில் கேஸ் அப்படின்ற பைத்தன் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டைட்டில் கேஸ்க்கு மாற்றணும். டைட்டில் கேஸ்ன்றது என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேபிட்டலா மாத்துறது தான் வந்து டைட்டில் கேஸ்ன்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இந்த ஹலோ வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டா ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து டைட்டில் கேஸா மாற்றும் போது ஹெலோல ஹெச் வந்து கேபிட்டல் ஆகும், வேர்ல்டுல டபிள்யூ வந்து கேபிட்டல் ஆகும் மாற்றி நம்ம கொடுக்கும். ஸோ நம்ம டைட்டில் கேஸ்ன்னு சொன்ன உடனே பெரும்பாலான டெவலப்பர்ஸ் எதுக்கு போவாங்கன்னா டாட் டைட்டில்ன்ற பில்டின் மெத்தடுக்கு தான் போவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ராங், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதுல ஒரு பக் இருக்கு. அந்த பக் என்னன்றது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் ஒர்க் ஆகுதான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டெக்ஸ்ட் டாட் டைட்டில் பில்டின் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ அதை பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹலோ வேர்ல்டு, அதாவது ஹெலோல ஹெச்சும் வேர்ல்டுல டபிள்யூவும் கேபிட்டல் ஆயிருச்சு. பட் இதுல பக் இருக்குன்னு என்ன பக் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டேன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ டைட்டில் பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ தெரியும், அதாவது அப்போஸ்ட்ரோஃபி அது யூஸ் பண்றதுக்கு அப்புறமா உள்ள ஸ்ட்ரிங்கும் வந்து இங்க கேபிட்டலா மாறி இருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே அதுல வந்து யூஸ்வலா இட்ல ஐயும் ஏ வந்து கேபிட்டலாவும் அப்புறம் பி பியூட்டிஃபுல்ல பி டேல டி இது மட்டும் தான் கேபிட்டலா மாறி இருக்கணும். பட் இங்க அப்போஸ்ட்ரோஃபிக்கு அப்புறமா உள்ள எஸ்ஸும் வந்து கேபிட்டலா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பக். ஸோ இந்த பக்கை நம்ம எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றது தான் வந்து, அதாவது பக் இல்லாம எப்படி கோட் எழுதுறது அப்படின்றது தான் நம்ம இந்த இதுல சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரிங் மாடியூலை இம்போர்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங் மாடியூல்ல கேப் வேர்ட்ஸ்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் பாஸ் பண்றேன். இங்க வந்து இந்த பியூட்டிஃபுல் டேன்னு வச்சு. ஸோ இது நமக்கு வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படிதான் வந்து டைட்டில் கேஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றது. ஸோ நீங்க டைட்டில் பில்டின் மெத்தட் டைரக்டா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாடியூல்ல இருக்க கேப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா அதை டைட்டில் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.